ஹாய் மை டியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்கிட்ட ஒரு பொண்ணு டெலிகிராமில் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெக்வஸ்டட் ஸ்டோரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் சடனாக இது நான் போடுறேன். அடுத்தடுத்த ஸ்டோரிஸ் வந்துட்டு கண்டிப்பாக போடுவேன். இந்த ஸ்டோரி வந்துட்டு சொன்னது என்னமோ நான் தான். பட் ஐடியா கொடுத்தது என்னோடய சிசி. ஸோ 2 பேரும் சேர்ந்து கொலாப் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை போடுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேடா, இப்போது ரொம்ப பேசாமல் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டயாங் வந்துட்டு அந்த காலேஜில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பையன். ஸோ அந்த காலேஜ் ஓனரோட சன். டயாங் வந்துட்டு இதில் ரொம்ப நாட்டி, ரூடு, ஈகோ எல்லாம் கலந்த ஒரு பையன். அந்த காலேஜ் வந்துட்டு அவனோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ எல்லாருமே அவன் சொல்கிறத கேட்கணுன்ற மாதிரி தான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப ரூடு. அவர் கேரக்டர் அண்ட் எப்படின்ட்டு நம்ம ஸ்டோரியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேலன்ஸ் கேரக்டர்ஸ் நான் ஸ்டோரியில் சொல்கிறேன். இப்போது ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு பெரிய காலேஜ். அங்கே பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜ் கேம்பஸில் நின்று ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா நிறைய ஸ்டாஃப்ஸ் லைன் பை லைனாக நின்று அவங்களோட ஹேண்டை பின்னாடி கட்டிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் மட்டும் சேரில் சிட் பண்ணிவிட்டு ஹேண்டில் சிகரெட் வச்சு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்து முறைச்சிட்டே சிட் பண்ணியிருக்கான். இப்போது அதில் இருக்க ஒரு ப்ரொஃபஸர் தான் அந்த பர்சன் முன்னாடி வந்து நின்றுட்டு, எங்களை எதுக்கு இங்கே நிற்க வச்சுருக்கீங்க? எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. என்னப்பா இதெல்லாம்? இதோ பாரு ப்ரொஃபஸரை, நான் ஏற்கனவே சொன்னது தான். என்கிட்ட இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இங்கே நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். அதை மீறி ஏதாச்சும் எனக்கு ஆர்டர் போட்டிங்க, பெருசாலாம் எதுவும் ஆகாது, வேலை போயிடும். சரியா? புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக இருக்கிற வேலையை பாருங்கள். சும்மா அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு எனக்கு ரூல்ஸ்லாம் போடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் தான் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தூரத்துலேருந்து ஒரு பர்சன் அப்படியே செம கோவத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இவனை இப்படியே விட்டால் சரி வராது, இவனுக்கு இருக்குது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க இங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ பார்த்தா அங்கே இருக்க ப்ரொஃபஸர் தான், சரிப்பா, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸை ரேகிங் பண்ணுறது ஓகே, ஆனால் நீ ஸ்டாஃப்ஸே ரேகிங் பண்ணுறே, இது நல்லா இருக்கா? ஆமாம் ப்ரொஃபஸரு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா என்ன? யாராச்சும் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியுமா என்ன? யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்குறான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம டயாங் தான். யாருமே அங்கே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை, அப்படி சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது டயாங் தான், இங்கே பாருங்கள், நீங்கள் கிளாஸ் எடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் என்ன நீங்கள் ரூல்ஸ் போடுறது, அதை பண்ணு இந்த ஒர்க் பண்ணு இதெல்லாம் சொல்கிறவளை வச்சுக்காதீங்க. இங்கே நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். எனக்கு நீங்கள் ஆர்டர் போடாதீங்க, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் விட்டால் போதும் சாமின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தா பிரின்சிபல் ரூமில் தான் பிரின்சிபல் கிட்ட அந்த ப்ரொஃபஸர் பேசிகிட்டு இருக்காங்க. சார், இதை இப்படியே விட்டால் சரி வராது, இவனை ஏதாச்சும் பண்ணணும். பேசாமல் இவங்க அப்பாக்கிட்டே சொல்லிடலாம் சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவனால் கெட்டு போகிறாங்க. காலேஜில் ஸ்மோக் பண்ணுறான், ட்ரிங்க் பண்ணுறான், எல்லா தப்பும் பண்ணுறான். இவனை கேட்குறதுக்கு ஆளே இல்லைன்ட்டு இப்படி ஆடிட்டுருக்கான். நம்ம பேசாமல் அவங்கள்ட்ட சொல்லிடலாம் சார். அதான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ அப்படியே பார்த்தா கிளாஸ் ரூமில் தான். ஸோ அங்கே ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு மானிட்டர் ஆன் பண்ணி கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம டயாங்கும் ஜிமினும் தான் லாஸ்ட் பெஞ்சில் சிட் பண்ணிட்டு ராக்கெட் விட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அந்த ப்ரொஃபஸருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பட் டயாங் எதையுமே பெருசாக எடுத்துக்கல. அவன் பாட்டுக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். இப்போ கரெக்டாக ஒரு பர்சன் கிளாஸ்குள்ளே வராங்க. அவங்க பாட்டுக்கு கிளாஸ்குள்ளே வந்துட்டு லாஸ்ட் பெஞ்சு தான் கோவத்தோடு பார்க்குறாங்க. டயாங் எதுவுமே கவனிக்கலை. அவன் பாட்டுக்கு ஜிமின் கிட்ட ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த பர்சன் தான் ஃபாஸ்ட்டாக டயாங் கிட்ட போகிறாங்க. போயிட்டு அப்படியே டயாங் பக்கத்தில் நிற்கிறாங்க. டயாங் தான் ஒரு மாதிரி நக்கலாக அந்த பர்சனை பார்க்குறான். என்ன என்ன இப்போ உனக்கு இங்கேத்துக்கு வந்திருக்க? போய் உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல அந்த பர்சன் தான் கோவத்தில் டயாங்க அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏய் என்ன பண்ணுற நீ? எதுவும் பேசாமல் வரியா ஃபஸ்ட்டு? வா என் கூட அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கூப்பிட்டு போகிறாங்க. டயாங் அப்படியே சைலண்ட்டாக அந்த பர்சன் கூட தான் போகிறான். இப்போ பார்த்தா அங்கே ஒரு ரூமில் தான் அப்படியே டயாங்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் சேர் போட்டு சிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கோட் சூட்லாம் போட்டிருக்காங்க. எழுந்து அப்படியே நிற்கிறாங்க. டயாங் தான் அந்த பர்சனை பார்த்ததுமே அப்படியே ஷாக்கோடு நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே அந்த பர்சன் கிட்ட தான் போகிறான். என்னப்பா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேஷுவலாக போயிட்டு கேட்குறான். இப்போ அந்த பர்சன் தான் திரும்பி டயாங்க பார்க்குறாங்க. என்ன டயாங் என்ன பண்ணிகிட்ருக்க நீ காலேஜில்? எனக்கு ஏதோ தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? படிக்க அனுப்புனா படிக்கிறத தவிர பாக்கி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க. உன்னை போய் இந்த காலேஜ்க்கு அட்மிஷன் போட்டேன் பார்த்தியா? என்ன சொல்லணும் பா. என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க? வாயை மூடுட்டாயா. ஒழுங்கு மரியாதையா காலேஜை விட்டு வெளில போகிற. பா நான் என்னப்பா பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா என்ன? காலேஜில் ஃபஸ்ட்டு இந்த சிகரெட்டு ட்ரிங்க்கு இதெல்லாம் பண்ணுறதே தப்பு. நீ அதை தான் பண்ணிகிட்ருக்க. பா இல்லைப்பா நான் அதெல்லாம். வாயை மூடுனேன். நீ பண்ணுறது எனக்கு ஏதோ தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? இங்கே பாருட்டையா, நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும். ஒழுங்காக படிப்பான்னு நினச்சி தானே காலேஜ்க்கு அனுப்புனேன். ஆனால் இப்படி பண்ணிகிட்ருக்க. உன்னை இந்த காலேஜில் விட்டா சரி வராத. நீ வேறு காலேஜ்க்கு போ. பா என்ன சொல்கிறீங்க? இல்லை நான் வேறு காலேஜில் போக மாட்டேன். அப்போ எதுக்கு இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்தையும் ரேக் பண்ணிகிட்ருக்க? நீ படிக்கிறத தவிர பாக்கி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே இருந்தால் நீ ஒழுங்காக இருக்க மாட்ட. உன்னை வேறு காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டது தான் நல்லது. பா ப்ளீஸ்ப்பா. இல்லைப்பா நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னை வேறு காலேஜ்லாம் போக சொல்லாதீங்க ப்ளீஸ். இங்கே பாருட்டையா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். பிரின்சிபல் இவனுக்கு 6 months சஸ்பென்ஷன் கொடுங்க. பா என்னப்பா சஸ்பென்ஷனா? வாயை மூடுன உன்னை. சார் அது சொன்னதை செய்யுங்க. இவன் 6 months சஸ்பென்ஷன் ஆகணும். இங்கே பாருட்டையா, நீ பண்ண தப்புக்கு உனக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. டயாங்க்கு தான் செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வெளில வந்துடுறான். இப்போ பார்த்தா ஜிமின் தான் அங்கே வெளில நின்றுட்டுருப்பான். டயாங்க பார்த்ததுமே ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறான். டேய் மச்சான் எங்கடா போகிற? என்னடா ஆச்சு? இருக்கிற டென்ஷனில் ஏன் தான் நீ வேற மூடிட்டு வரியா? என்னாச்சுன்னு சொல்லு மச்சான். சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க போதுமா? எது சஸ்பென்ஷனா? அதுவும் உனக்கே வா? டேய் இந்த காலேஜ்க்கே நீ தான்டா. உனக்கே எப்படா சஸ்பென்ஷன் கொடுக்கலாம்? இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். டேய் கொடுத்ததே என் அப்பந்தான். எது அப்பாவா? இப்போ ஜிமின் தான் அப்படியே ஷாக்கோட டயாங்க பார்க்குறான். அது வந்து மச்சான். என்ன இப்போ நீ வர போறியா இல்லையா? நான் ஏன்டா வரணும்? உனக்கு மட்டும்தானடா சஸ்பென்ஷன். இங்கே பாரு, எனக்கு கொடுத்தா உனக்கு கொடுத்த மாதிரி எல்லா காலேஜ்லேயும் தப்பு பண்ணாதான் சஸ்பென்ஷன் கிடைக்கும். ஆனால் எனக்கு தப்பு பண்ணாமலே கிடைக்குது. என்ன கொடுமைடா இது. இப்போ நீ என் கூட வந்தால்
நம்ம பார்ட்டி சரக்குன்னு என்ஜாய் பண்ணலாம். இல்லை நீ இங்கே இருக்குன்னு சொன்னா இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் மச்சான், என்னடா சொல்கிற? பார்ட்டி சரக்கா? இது முன்னாடியே சொல்ல மாட்டியா? உனக்காக இந்த சஸ்பென்ஷனை கூட நான் ஏற்றுக்க மாட்டேனா என்ன? வா போகலாம். அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் டயாங்கோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டுட்டு டயாங்கை கூப்பிட்டு போகிறான். இப்போ பார்த்தா டயாங் தான் காரில் ஏறிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்புறம் மச்சான், நைட்டு பார்ட்டி, இப்போ எங்கே போகலான்னு ஐடியா? வீட்டுக்கு தானே? எதை வீட்டுக்கா? சே, அங்கெல்லாம் எவன் போவான்? ஏற்கனவே அங்கே ஒரு இம்சை இருக்குது, அது பத்தாததுக்கு நான் வேறு போகணுமா? டேய், யாருடா அந்த இம்சை? அது எதுக்கு? சரி, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வெளில தான் என்ஜாய் பண்ணிவிட்டு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ காரும் அங்கேருந்து மூவ் ஆகுது. அந்த கார் போகவும் பின்னாடியே ஒரு கார் செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த காலேஜ்க்கு வெளில ஸ்டாப் ஆகுது. அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பர்சன் தான் வெளில இறங்குறாங்க. ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு, நெக்கிட்ட ஒரு பட்டனை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஸ்லீவ்லாம் சுருட்டி விட்டுட்டு அவரோட ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக நிறைய டேட்டூ, லிப்பில் பியர்சிங். ஸோ நான் சொல்லக்குள்ளே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது நம்ம ஜங்குக் தான். அப்படியே வெளில இறங்கிட்டு அந்த காலேஜை ஒரு மாதிரி பார்க்குறான். காலேஜ் கேட் ஓப்பன் ஆகுது. வாக் பண்ணி உள்ளே போகிறான் ஸ்லோவாக, அவனோட ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு. ஸோ அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜங்குக்கை பார்க்குறாங்க. பட் ஜங்குக் யாரையுமே கண்டுக்கலை. அப்படியே ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஜின் தான் ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. இப்போ அவங்க ஜங்குக் போயிட்டு நிற்கவும் ஜின் தான் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க. இங்கே ஜின் தான் அதை பார்த்துட்டு, சைலன்ஸ், இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? ஒர்க் ஏதாச்சும் இருந்தால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் தான் இப்போ ஜங்குக் கிட்ட போகிறான். ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். இங்கே என்ன பண்ணுற நீ? உன்னை நான் எங்கே வர சொன்னான்? கிளாஸ்க்கு எதுக்கு வந்த? ஆமாம், நீ இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. என்னாச்சு? ஏன் திடீர்னு வர சொல்லியிருக்கா? ஒன்றும் இல்லை, என் கூட வா போகலாம் அப்படின்ட்டு ஜின் தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே பார்த்தா கிம் தான் பிரின்சிபல் ரூமில் பிரின்சிபல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, என் பையன் இந்த 6 மந்தில் எப்போ வந்தாலும் காலேஜில் சேர்த்துக்காதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அவன் என்ன பண்ணாலும் சரி, காலேஜ் திரும்ப வரக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வரணும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். அதையும் மீறி நீங்கள் வர வச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இப்போ கரெக்டாக ஜின் தான் உள்ளே போகிறான். கிம் அப்படி திரும்பி ஜின்னை பார்க்குறாங்க. வாப்பா ஜின். என்னாச்சு? அது அங்கிள், நான் சொன்னேன்ல, அவன் வந்திருக்கான். ஜங்குக் உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டு இப்போ ஜங்குக் தான் ஸ்லோவாக அங்கே போயிட்டு நிற்கிறான். வாப்பா ஜங்குக், நீ இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்க. ஆல் தி பெஸ்ட். எனக்கு தெரியும் நீ நல்லா பண்ணுவேன்னு. அதான் நான் வந்துட்டல, நான் பார்த்துக்குறேன் அங்கிள். இனிமே நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் சொல்கிறான். இப்போ பார்த்தா அவனும் போயிட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். தென் இந்த சைட் பார்த்தா நம்ம ஜிமினோ டயாங்கும் தான் அந்த டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. டைமும் அப்படி தான் பாஸ் ஆகுது. இப்போ பார்த்தா ஒரு பெரிய கிளப்பு. அங்கே நிறைய பர்சன்ஸ் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கிளப்புக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு. இப்போ கரெக்டாக நம்ம டயாங் தான் காரை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கிளப்புக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறான். ஸோ காரை விட்டு வெளில இறங்குறான். ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலரில் சில்கி ஷர்ட் தான் போட்டிருக்கான். ஸோ அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேட்சாக ஒரு பிளாக் பேண்ட்டு. ஜிமினும் அப்படியே வெளில இறங்குறான். இப்போது 2 பேருமே அந்த கிளப்புக்குள்ளே தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பர்சன்ஸ் ட்ரிங்க் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங்கும் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறான். செம்மையாக டான்ஸ் பண்ணுறான். இந்த சைட் ஜிமினும் அப்படி தான் நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். டயாங் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அவனுக்கு அதில் போதையே ஏறலை. என்ன இது,
இது ரியாக்டே ஆக மாட்டேங்குது. அண்ணா எனக்கு இன்னொரு கிளாஸ் தாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து சிப் பண்ணுறான். ஸோ இதே மாதிரி ஒரு 4 கிளாஸ்க்கு மேலே ட்ரிங்க் பண்ணியிருப்பான். கான்ஷியஸில் தான் இருக்கான், பட் நல்லா போதையில் இருக்கான். அப்படியே போயிட்டு திரும்ப டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைட் பார்த்தா ஜிமின் அப்படியே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு டேபிள்லே மயங்கி படுத்திருக்கான். இப்போது அப்படியே தான் டைமும் பாஸ் ஆகுது. இப்போ பார்த்தா ஒரு பர்சன் மாஸ்க்லாம் வியர் பண்ணிவிட்டு அந்த கிளப்புக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அப்படியே அந்த கிளப்பை சுற்றி பார்க்குறாங்க. அவங்களோட ஐஸ் ஒரு பர்சனை தான் தேடுது. அந்த கிளப்புக்குள்ளே போகிறாங்க. அங்கே லாஸ்ட்டில் மயங்கி கிடக்கிற ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ அந்த பர்சன் தான் ஜிமின் கிட்ட போயிட்டு அப்படியே நின்று ஜிமினையே பார்த்துட்ருக்காங்க. அவங்க என்ன திங்க் பண்ணாங்கன்னு தெரியல, சடனாக அப்படியே ஜிமினை தூக்கிடுறாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் டயாங் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த பர்சன் ஜிமினை தூக்கிட்டு அந்த கிளப்பை விட்டு வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு அப்படியே காருக்குள்ளே ஜிமினை லைடாக வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காரும் அங்கேருந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த சைட் பார்த்தா டயாங் நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பான். இப்போ அவனும் ரொம்ப ஸ்லோவாக அந்த கிளப்பை விட்டு ஒரு மாதிரி தள்ளாடிட்டு வெளில வரான். அவன் ஜிமின் இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்கல. அப்படியே காரில் ஏறி போயிட்டு சிட் பண்ணுறான். காரையும் ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கேருந்து கார் தான் மூவ் ஆகுது. எப்படியோ கான்சியஸோட வீட்டுக்கும் வந்துடுறான். ஸோ இந்த சைட் பார்த்தா டயாங் வீட்டில் தான். அங்கே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்லோவாக வெளில இறங்குறான். அப்படியே தள்ளாடிட்டே காலிங் பெல்ல போயிட்டு ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ ரொம்ப நேரமாக யாருமே வெளில வரலை. அகைன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ பார்த்தா ஒரு பர்சன் தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. டயாங்க்கு அந்த பர்சனோட ஃபேஸு ரொம்ப பிளர்ராக தெரியுது. பட் அவன் உள்ளே போகலான்னு போகிறான். எங்கே போனான், எதுக்கு எவ்வளோ லேட்டாக வர அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்குறாங்க. என்ன இது, எனக்கு எல்லாம் ரெண்டாக தெரியுதா? யார் நீ எதுக்கு என் வீட்டில் இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் மேலே போயிட்டு அப்படியே விழுறான். அந்த பர்சன் எதுவுமே பேசாமல் டயாங் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் லைடாக வைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் டயாங் டெய்லி மார்னிங் கிளம்பி வெளில போயிடுவான். லேட் நைட்டாக தான் வருவான். அந்த பர்சனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பட் அவங்க எதுவுமே கேட்கல. இப்போ பார்த்தா அகைன் ஒன் ஃபைன் டே நம்ம டயாங் தான் மார்னிங் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அவனோட ஹேரை ஃப்ளிப் பண்ணி விட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பர்சன் உள்ளே வராங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே டயாங் செம்மையாக டென்ஷன் ஆகுறான். உன்னை யார் இங்கே வர சொன்னா, இப்போ எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி டென்ஷனாக கேட்குறான். அந்த பர்சன் எதுவுமே சொல்லாமல் டயாங் கிட்ட போகிறாங்க. என்ன பண்ணுற, ஸ்மார்ட்டாக பண்ணுறோன்னு நினைப்பா. பட் அந்த பர்சன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. டயாங்கோட ஹேண்டை அப்படியே க்ரிப்பாக பிடிச்சி அவனை கூப்பிட்டு போய் வாழை வச்சு லாக் பண்ணுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, ஒழுங்கு மரியாதையாக என் கையை விடு, நான் போகணும். எங்கே போகிற நீ சொல்லு, எங்கே போகிறப்போ எங்கே பாரு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ காலேஜ் போகிற மாதிரியே தெரியல. டெய்லி மார்னிங் வெளில போகிற, அதோட லேட் நைட் தான் வீட்டுக்கு வர. நான் கேட்க மாட்டேன் தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. ஹே எங்கே பாரு, நீ யார் ஃபஸ்ட்டு கேட்க? நீ சொல்லி நான் அதை செய்யணுமா? என்னோட இஷ்டம், நான் எங்கே வேணால் போவேன், எங்கே வேணால் வருவேன். அதை கேட்க நீ யார்? இப்போ அந்த பர்சன் தான் டயாங்கோட லிப்ஸை க்ரிப்பாக பிடிச்சி நான் யாரா அப்படியே அவனோட லிப்ஸில் போயிட்டு கிஸ் பண்ணுறாங்க. நான் உன்னோட புருஷன், அதை மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. பட் டயாங்க்கு அது சுத்தமாக பிடிக்கல. அந்த பர்சனை தள்ளிவிட பார்க்குறான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ, இப்படிலாம் பண்ணா நான் உடனே பயந்துருவேனா? இங்கே பாரு, நீ சொல்லி நான் எதுவும் கேட்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஓ அப்படியா, சரி, நீ இன்னைக்கு எப்படி வெளில போகிறேன்னு
நானும் பார்க்குறேன். என்ன இப்படிலாம் மிரட்டினா நான் பயந்துருவேனா என்ன? இங்கே பாரு, நீ எனக்கு ஆர்டர் போடாத என்ன? ஏங்கதான் ரொம்ப கோவமா அந்த பர்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா அந்த பர்சன் தான். ஏங்க அப்படி தூக்கிடுறாங்க? விடு விடு, என்ன பண்ணுற நீ? நான் தான் சொன்னல டார்லிங், நீ எப்படி வெளில போகிறேன்னு. இப்போதைக்கு உன்னால் போக முடியாது. என்ன போக முடியாதா? ஏன் போக முடியாது? நான் போவேன், என்ன ஆனாலும் சரி. அப்படியா? சரி போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படி தூக்கி பெட்டில் போடுறாங்க. ஏங்க அப்படி செம்மையாக பவுன்ஸ் ஆகுறான் பெட்டில். அந்த பர்சன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டயாங் மேலே தான் லைட் ஆகுறாங்க. என்ன பண்ணுற? என்ன பண்ண போகிற? இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணாத. அப்படி தான் பண்ணுவேன். உனக்கே அவ்வளோ இருக்கக்குள்ள எனக்கு இருக்காதா என்ன? இங்கே பாரு, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க நீ பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவ. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? பொறுக்கி இப்படி பேசுகிற? இல்லை, நான் வரமாட்டேன். என்னோடய பெர்மிஷனே இல்லாமல் என்னை நீ டச் பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்கே பாரு, என்ன பெர்மிஷன் வேணும்? உன்னை தொடுறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. நேற்று எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்த நீ ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லோருக்கும் காமிக்கிற இந்த பாடியை நான் மட்டும்தான் பார்க்கணும். மற்றவங்களுக்கு காமிச்சிட்ருக்க. பனிஷ்மெண்ட் பண்ண வேணாம். எதா பனிஷ்மெண்ட்டா? அதுவும் எனக்கே வா? பொறுக்கி என்னடா பண்ணுறா? பேசிட்டு இருக்கக்குள்ள இப்படியா பண்ணுவா? பொறுக்கி போவட். வீடு என்ன வலிக்குது, விட விட முடியாத. நீ என்ன பண்ணாலும் இன்னைக்கு நான் உன்னை விடுற மாதிரி இல்லை பேபி. இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூட மட்டும்தான். இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணாதா? அவ்வளோதான், எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன பண்ணுவேன்? சொல்லு, என்ன பண்ணுவேன்? பொறுக்கி தள்ளி போடா. அந்த பர்சன் தான் டயாங்க விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டயாங் எவ்வளோ தடுத்து பார்க்குறான், பட் அவனால் முடியல. அந்த பர்சன் கொஞ்சம் கூட யோசிக்காம டயாங்கோட 2 லெக்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே செட் பண்ணுறாங்க. டயாங் அவ்வளோதான், அப்படியே ஷாக்காக அந்த பர்சனை பார்க்குறான். இப்போ பார்த்தா 2 பேருக்குமே அங்கே ஒரு மாதிரி இன்டிமெண்ட்டாக போகுது. டைமும் அப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் அங்கே பெட்டில் அப்படியே லைட் ஆகிட்டு பெட்ஷீட் எடுத்து மேலே போட்டு கவர் பண்ணிக்கிறான். அவன் பாடியில் ட்ரெஸ்ஸே இல்லை. பொறுக்கி போவட். என்ன இப்படிலாம் பண்ணுறான் இவன்? மேரேஜ் பண்ணாலும் பண்ணாங்க, போயும் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூடயா? ஐயோ கடவுளே, இவன் தொல்லை தாங்கலன்னா நான் பாட்டி எல்லாத்துக்கும் போனேன். டயாங் விட்டுறாத டயாங், நமக்கு ஈகோ தான் பெருசு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ரொம்ப கோவமாக படுத்துருக்கான். இப்போ அந்த பர்சன் தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு டயாங் முன்னாடி நீட்டுறாங்க. எங்கே பாரு, லஞ்ச் பண்ணிட்டேன், சாப்பிடு, இந்தா. எனக்கு தேவையில்ல, எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன கோவமா என்ன என் பேபிக்கு? இங்கே பாரு, இந்த பேபி அது இதெல்லாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. நான் இன்னும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. என்னோடய பெர்மிஷனே இல்லாமல் எப்படி நீ என் மேலே கை வைக்கலாம்? அதெல்லாம் அப்படிதான். ஏன்னா நான் உன்னோட புருஷன். எங்கே மனசாச்சை தொட்டு சொல்லு, நான் பண்ணுறது எதுவும் உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லு பார்க்கலாம். அது வந்து ஆமாம் அப்படி தான் இருக்குது. நீ என்னை மீறி இப்போல்லாம் பண்ணால் எனக்கு எப்படி பிடிக்கும்? அப்படியா? அப்போ நான் பொண்ணுக்குள்ள எதுக்கு என்ன தடுக்கல? அது வந்து நீ என்னை ஃபோர்ஸாக பிடிச்சிக்கிட்டா நான் எப்படி தடுக்க முடியும்? சரி இருக்கட்டும். சார் காலேஜில் என்ன தப்பு பண்ணீங்க? அது வந்து அதெல்லாம் எதுக்கு உனக்கு? அது என்னோட இஷ்டம். நான் காலேஜ் போவேன், போகாமல் இருப்பேன்.
உனக்கு இதுக்கு அது? இங்கே பாருட்டயா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன என்ன தெரியும்? இங்கே பாரு, உன்னை மாரி நான் வெளில போக தான் போகிறேன். அதுக்கு நான் விட்டால் தானே ஒன்றா? காலேஜ் ஓப்பன் ஆகுற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். நான் உன் கூட தான் இருப்பேன். அதை மீறி வெளில போகலான்னு நினச்சா உன்னால் முடிஞ்சா வெளில போ. பாரா, எனக்கே இந்த டயாங்கே சவாலா, பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. டயாங் வெளில போகலான்னு நினச்சாலும் அந்த பர்சன் வெளில விடலை. அப்படியே தான் அந்த மந்த்தும் பாஸ் ஆகியிருக்கும். நம்ம டயாங்க்கு ரொம்ப கோவமாக வருது. இப்போ பார்த்தா எப்படியோ அந்த சஸ்பென்ஷன் மந்த்தும் ஃபினிஷ் ஆகுது. நம்ம டயாங் தான் காலேஜ்க்கு செம்ம ஹாப்பியாக ரெடியாகி கிளம்பிகிட்ருக்கான். அப்பா, ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுரா சாமி. ச, நல்ல வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. இல்லை அவ்வளோதான், இவங்கிட்ட மாட்டியே. ஐயோ, ஒரு வழியாக இந்த தொல்லையை விட்டு போகிறோம். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு கிளம்பிட்டு அப்படியே ரெடியாகி கீழே இறங்கி வரான். அங்கே பார்த்தா அந்த பர்சன் நின்றுட்டுருக்காங்க. ஸோ டயாங் போகிறத பார்த்துட்டு, எங்கே பாரு டயாங், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல போகிற? அது அது வந்து உனக்கே தெரியும், நான் ஒரு ப்ரொஃபஸர்னு. ஆமாம் தெரியும், அதுக்கு என்னப்போ? இல்லை, அது இங்கே பாரு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்கிட்ட எதுக்கு சொல்கிற? நீ எங்கே வேணா போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் வீட்டை விட்டு கிளம்புறான். ஸோ அந்த பர்சனும் எதுவுமே பேசாமல் அவங்க ஒர்க் பார்க்க போயிடுறாங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம டயாங் தான் கார் எடுத்துகிட்டு காலேஜ்க்கு தான் போயிட்டு ரீச் ஆகுறான். அங்கே பார்த்தா நம்ம ஜிமன் தான் காலேஜ் கேட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கான் ஒரு மாதிரி சோகமாக. டயாங் அப்படியே போயிட்டு ஜிமினை பார்த்ததுமே ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். மச்சான், நான் வந்துட்டேன் மச்சான். போடா, நீலாம் ஒரு மச்சானா? டி, என்னடா ஆச்சு? இப்போ தானே பார்த்த, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பேசுகிற? ஆமாம், வேறு எப்படி பேசுவாங்க? இந்த 6 மாதம் என் கூட வர, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, பார்ட்டி போகலாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு பயபுல ஒரு கால் அட்டன் பண்ணிய நீ ஆனு கூட எடுக்கல. நீலாம் என்னடா மச்சான்? உன்னை நம்பி நானும் உன் கூட வந்தேன் பாரு, வீட்டில் செருப்படி வாங்க வச்சுட்டல நீலாம் ஒரு மச்சானா? ஐயோ ஜிமினா, அதை ஏன் கேட்குற? அது ஒரு பெரிய கதை. ஒருத்தனால என்னோட வாழ்க்கையே வீணாக போயிடுச்சுரா. எதை ஒருத்தனாலயா? யாரா மச்சாவன்? ஐயோ, இவங்கிட்ட வேற சொன்னான். இல்லை, அது அது ஒன்றும் இல்லை ஜிமினா, நான் சும்மா சொன்னேன். நான் போய் அப்படி பண்ணுவேனா? டேய் நடிக்காதடா, உண்மை சொல்கிறா. டேய் உண்மையாடா, நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. சரி, ஏதோ சொல்கிற, நம்புகிறேன். சரி வா, காலேஜ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே காலேஜ்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜிமன் தான், சரி மச்சான், அப்புறம் என்ன, ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலேஜ் வந்துட்டோம், அடுத்து என்ன ரேகிங் தானே? இல்லைடா, நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஏன்னா அது கிளாஸுக்கா? டேய், நீலாம் கிளாஸ்க்கு போகிற ஆளே இல்லைடா. இந்த 6 மாதத்தில் உனக்கு என்னமோ ஆகிட்டு நினைக்கிறேன், அதான் கிளாஸ்க்கெலாம் போகலான்ற. வேணாம் மச்சான், நான்லாம் கிளாஸ் பக்கமே போனதில்லடா. டேய், மூடிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போகிறான். இப்போ பார்த்தா கிளாஸில் நம்ம டயாங்கும் ஜிமினும் லாஸ்ட் பெஞ்சில் சிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயாங் வந்துட்டு அப்படியே ஜிமினோட லேப்பில் ஹெட்டை வச்சுட்டு அவனோட லெக்கை தூக்கி இன்னொரு பையனோட லேப்பில் அப்படியே வச்சுருக்கான். இப்போ பார்த்தா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஜிமின் தான் பார்த்துட்டு, வழக்கமாக இருக்க கிளாஸ் மாதிரியே இல்லையே, என்னவா இருக்கும், என்ன இது எல்லோரும் ஒரே அமைதியாக இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே ஒரு பக்கத்தில் கண்ணாடி போட்ட ஒரு பையன் இருக்கான். அவனை கூப்பிட்றான். டேய் சோடாபுட்டி, இங்கே பாரா. என்னடா? ஆமாம், என்ன இது அதிசயமாக இருக்குது, கிளாஸ் ஒரே அமைதியாக இருக்குது, யாராவது புதுசாக வந்திருக்காங்களா என்ன? ஆமாண்டா, புதுசாக ஒரு அனாட்டமி ப்ரொஃபஸர் வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார்ரா. என்னது ஸ்ட்ரிக்டா? தேடா,
நாங்கள்லாம் பார்க்காத ப்ரொஃபஸரா என்ன? அதுவும் என் மச்சான் டயாங் முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாவா? யாரா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே ஜிமின் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தா ஒரு பர்சன் கிளாஸ்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். இப்போ உங்கள் ஜங்குக் வந்ததுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எழுந்து நின்று விஷ் பண்ணுறாங்க. என்னடா இது, எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க, அப்படின்னு அவன் அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் எக்கி பார்க்குறான். ஸோ அவன் சிட் பண்ணியிருக்கிறதுனால தெரியல. அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜங்குக் தான் நின்றுட்டுருக்கான். டேய் மச்சான், இங்கே பாரு புது ப்ரொஃபஸரு அப்படின்னதும் டயாங் தான் எழுந்து யாருன்ற மாதிரி பார்க்கலான்னு போகிறான். ஸோ அதுக்குள்ளே ஜங்குக் தான் லாஸ்ட் பெஞ்சில் செட் பண்ணியிருக்க ஜிமினை மட்டும் பார்க்குறான். டயாங் தெரியல. இப்போ தான் டயாங் ஸ்லோவாக எழுந்துக்கிறான். எழுந்து உட்காந்து ஜங்குக் அப்படியே பார்க்குறான். என்னது இவனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அகைன் அப்படியே ஷாக்லேயே கீழே விழுந்துடுறான். ஐயோ என் மச்சானுக்கு என்னாச்சு? டேய் மச்சான், டயாங்கு எழுந்துடுறா டேய் அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் டயாங்கை பிடிச்சி தூக்கி உட்கார வைக்கிறான் அந்த பெஞ்சில். இப்போ அதை பார்த்துட்டு ஜங்குக் தான் எல்லாரும் செட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் பெஞ்ச் 2 பேர் எழுந்துருங்க. டேய் மச்சான், என்னடா இவர் நம்மளை எழுப்புறாரு? அதானே, இவன் யார் என்ன எழுந்திருக்க சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் எழுந்து நிற்கிறான். ஜிமினும் கூடவே நிற்கிறான். என்ன சார், எதுக்கு எங்களை கூப்பிட்றீங்க? கிளாஸில் ப்ரொஃபஸர் வந்தா எழுந்து விஷ் பண்ணணும், உங்களுக்குலாம் தெரியாதா? இங்கே பாருங்க ப்ரொஃபஸர், நாங்கள் அப்படிலாம் இல்லை. நாங்கள் இங்கே இருக்க எல்லா ப்ரொஃபஸரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். அது மாதிரி தான் உங்களையும் பார்க்குறோம். உங்களுக்கு மட்டும் எப்படி விஷ் பண்ண சொன்னால் உடனே பண்ணிடணுமா என்ன? அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி டயாங் தான் கோவத்தோட ஜங்குக்கை பார்த்து சொல்கிறான். கேம் டயாங், நீ தானே? ஆமாம், நான் தான். கிளாஸ் முடிஞ்ச ஸ்டாஃப் ரூம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேறு எதுவுமே அடுத்து பேசலை. இப்போ டயாங் தான் எதுவுமே பேசலை. அப்படியே சைலண்டாக சிட் பண்ணிவிட்டு அவன் ராக்கெட் தான் செஞ்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பட் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். ஸோ இப்படி தான் கிளாஸும் ஃபினிஷ் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தா ஜங்குக் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டயாங்கை பார்க்குறான். உங்களை தான் கேம் டயாங், ஸ்டாஃப் ரூம் வாங்க அப்படின்னு சொன்னதும் டயாங் தான் அப்படியே எழுந்துக்கிறான். டேய் மச்சான், நான் மச்சான் அவன் கூப்பிட்டு ஸ்டாஃப் ரூம் போகிற, என்ன அதிசயமாக இருக்குது? டேய் இருறா, அப்படி என்ன தான் சொல்கிறான்ட்டு கேட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங்கும் பின்னாடியே போகிறான். இப்போ பார்த்தா டயாங் தான் ஸ்டாஃப் ரூம்குள்ளே போனதுமே ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமை லாக் பண்ணுறான். லாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க சேரில் போயிட்டு சிட் பண்ணுறான். டயாங் பாட்டுக்கு ஒரு மாதிரி கெத்தாக நின்றுட்டுருக்கான். சொல்லுங்க ப்ரொஃபஸர். இங்கே பாருங்க மிஸ்டர் கேம் டயாங், நீங்கள் வந்து போகிறது வேணாம், உங்கள் அப்பாவோட காலேஜாக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்க ப்ரொஃபஸர் எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, அதை மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. இங்கே பாருங்க மிஸ்டர் ஜான் ஜங்குக், நீங்கள் எனக்கு ஆர்டர் போடாதீங்கன்னா எதை பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாம் ஐ நோ. நீங்கள் சொல்லி தான் நான் அதை பண்ணணும்னு எனக்கு இல்லை. நான் இப்படி தான் என்னோடய இஷ்டப்படி தான் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா கிளாஸ் எடுங்க, இல்லைன்னா வேலையை விட்டு போய்கிட்டே இருங்க, எனக்கு எந்த கவலையுமே இல்லை. இப்போ ஜங்குக் தான் அந்த சேர்லேருந்து எழுந்துக்கிறான். என்ன அப்படியே கிளம்புறீங்க போல், பரவாயில்ல சொல்லி உடனே கிளம்புறீங்க, சூப்பர், இப்படி தான் இருக்கணும். ஜங்குக் எதுவுமே பேசலை. அப்படியே எழுந்து டயாங்கிட்ட தான் வரான். இங்கே பாருங்க, இப்போ எதுக்கு என்கிட்ட வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் பின்னாடியே போகிறான். இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட ஹேண்டை அப்படியே பிடிச்சி பின்னாடியே தள்ளிட்டு போயிட்டு அங்கே ஒரு சோஃபா இருக்குது, அதில் அப்படியே லைடாக வச்சுட்டு அவனும் மேலே லைடாகிறான். என்ன பண்ணிட்டுருக்க நீ
ஆமாம், அதை நான் கேட்கணும். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை யார் இங்கே வர சொன்னா? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த காலேஜில் எப்போ உனக்கு வேலை கொடுத்தாங்க? இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் கேட்குற மாதிரியா இருந்தீங்க கேம்தயம். இங்கே பாரு, ஸ்மார்ட்டாக பண்ணுறேன்னு நினைப்பா. ஆமாம், அப்படி தான். என்ன பண்ணுவேன்? இப்போ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. ஜங்குக் தான் டயங்கோட லிப்ஸை grip-ஆ பிடிக்கிறான். என்ன பண்ணுறா? போவட், தள்ளி போடா. முடியாதா? என்ன பண்ணுவேன்? விட விட. நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஓரா பண்ணுற? எங்க எப்போ பேசி பார்க்கலாம். ஜங்குக் தான் டயாங்கை விடாமல் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த கிஸ்ஸு ரொம்ப நேரம் போகுது. டயாங் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அவனால் முடியல. இப்போ அந்த கிஸ்ஸு ஒரு 10 மினிட்ஸ் தாண்டியே போகுது. விட்றா பொறுக்கி அப்படின்ற மாதிரி டயாங் தான் ஜங்குக்கோட செஸ்டில் போயிட்டு அடிக்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக் தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, இங்கே பாரு, நான் உன்னோட புருஷன். நீ எனக்கு ஆர்டர் போடாதன்ட்டுலாம் சொல்ல முடியாது. அந்த ரிங்கு உன் ஹேண்டில் இருக்கு பாரு, அதை மறந்துட்டியா என்ன? அதை மட்டும் மறந்துடாத. ப்ரொஃபஸர் மாதிரியே நடந்துக்கிற, போவட் மாதிரி இருக்கடா. உன்னை போய் யார் இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டா? வேறு யார் போட்டா? என் மாமனார் தான். எல்லாம் என் அப்பாவை சொல்லணும். அவரை ஏன் திட்டுற? அவர் மட்டும் இல்லைன்னா நான் உனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டான். அப்புறம் இங்கே எப்படி லைடாகி ரொமான்ஸ்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. பார்த்துக்கோ. சி பொறுக்கி தள்ளி போடா. உங்ககிட்ட போய் பேச வந்தேன் பாரு. என்ன இதுக்கே எப்படியா? இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ மட்டும் இல்லை, எப்போ திணற கொடுப்பா. எப்போ பார்த்தாலும். இப்போ டயாங் தான் ஜங்குக்கா அப்படியே தள்ளி விட்டுட எழுந்துக்கிறான். எழுந்து ஃபாஸ்ட்டாக டோர்கிட்ட போயிட்டு நிற்கிறான். வேணும்னா சொல்லு, கொடுக்க நான் ரெடி. வாங்கிக்க நீ ரெடியா? ச்சே போடா போவட் அப்படின்ற மாதிரி சொல்லிடு டயாங் வெளில ஓடிடுறான். இப்போ ஜங்குக் தான் டயாங்கை பார்த்துட்டே திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஸோ 2 பேருக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு. அப்போ பார்த்தா நம்ம டயாங் காலேஜில் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஜின் தான் கிம்மோட வீட்டில் போயிட்டு பேசிகிட்டு இருப்பான். ஸோ 2 பேருமே சோஃபாவில் சிட் பண்ணியிருக்காங்க. கிம் தான் என்னப்பா பண்ணுறது, ஒரு பையனால் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இவனை எப்படியாச்சும் நான் கரை சேர்க்கணும். அதுக்கு என்ன வழின்றதை நீ தான் சொல்லணும். எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டான். இதுக்கப்புறமும் இவனை இப்படியே விட முடியாது. அங்கிள், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆனால் அதை சொன்னால் என்னப்பா? எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் செய்கிறேன். அது அவரோட தம்பி ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் இப்போ அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ப்ரொஃபஸர் தான், பெருசாக எதுவும் அமையலை. அவன் ரொம்ப நல்ல பையன், ஆனால் ரொம்ப ரூடு. நம்ம டயாங்க்கு அவன் செட் ஆவான்னு எனக்கு தோணுது. ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும்ல? ஆமாப்பா, நீ சொல்கிறது நல்ல ஐடியா தான். நீ வேணால் போயிட்டு பேசிப்பாரு. டயாங்க நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன். அப்படின்னா சரி அங்கிள், நான் போயிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா ஜின் தான் ஆரம்கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஓகே சொல்லியிருப்பாங்க. டயாங்கே தெரியாமல் தான் வெட்டிங் ஹாலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. பா என்னப்பா இது? யாருக்கு மேரேஜு? அதுவும் இவ்வளோ கிராண்டாக இருக்கு. வா டயாங், சொல்கிறேன். சொல்லுங்கப்பா, யாருக்கு? என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா என்ன? இங்கே பாரு டயாங், உனக்கு தான் மேரேஜ். என்ன எனக்கா? பா என்னப்பா நீங்கள்? நான் கேட்கவே இல்லை. வாயை மூடு டயாங். நீ பண்ணுற வேலைக்கு இப்போ இதுதான் கரெக்டு. நீ எதுவும் பேசாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பா நான் படிக்கணும்ப்பா. மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் படிக்கலாம். பையன் ரொம்ப நல்ல டைப் தான். நீ ஏன் வேணா பையனை பாரு.
அப்படின்ற மாதிரி சொன்னதும் டயாங் தான் அங்கே ஜங்குக் நிற்கிறத பார்ப்பான். ஆ இவனா? இவர் ஜென் மேரேஜில்? ஐயோ இல்லை இல்லை அப்பா, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம், வாயை மூடுன்னா வா ஒழுங்கா அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறத கூட கேட்காம ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் சொல்கிறத கேளுங்கப்பா, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். உங்க பாரு டயாங், நான் சொன்னது தான். இதுக்கப்புறமும் அடம் பிடிச்சா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், எதுவுமே உனக்கு பண்ணவே மாட்டேன், பார்த்துக்கோ. ஸோ டயாங்கும் வேறு வழி இல்லாமல் அந்த மேரேஜ்க்கும் அக்செப்ட் பண்ணியிருப்பான். அங்கே பார்த்தா ஜங்குக் தான் டயாங்கோட ஹேண்டில் அவ்வளோ அழகாக ரிங் போட்டுட்ருப்பான். பெருசாக அங்கே யாருமே இல்லை, சீக்ரெட்டாக தான் அந்த மேரேஜும் ஃபினிஷ் ஆகியிருக்கும். இப்போ இது எல்லாமே ஜங்குக் தான் அங்கே ஸ்டாஃப் ரூமில் நின்று திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு, எப்படியா வழிக்கு கொண்டு வரணும்னா எனக்கு தெரியும் டயாங், பார்த்துக்குறேன், இன்னும் எவ்வளோ நாளைக்கு எப்படியா இருப்பேன்னு அப்படின்னு திங்க் பண்ணிட்டே அவனும் அந்த ரூமை விட்டு வெளில வரான். ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல், see you soon.